வெல்கம் டு ஆன்லைன் படிப்பகம். பயிற்சி உன்னை வளர்க்கும், திறனறிதல் உன்னை வழிநடத்தும். இந்த வாசகத்துக்கு இணங்க நம்மளுடைய டேப் ஐஎஸ் அகாடமியோட டேப் ஆன்லைன் படிப்பகத்தில் இருந்து வாராந்திர தேர்வு ஒன்று நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அந்த வாராந்திர தேர்வு நம்மளுடைய டேப் மாணவர்கள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் குரூப் 2 2A ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், குரூப் 4 அதாவது வரக்கூடிய நம்ம கால்ஃபரில் அக்டோபர் அண்ட் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4ஓட கால்ஃபர் நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாமை நம்ம எதிர்கொள்ளும் வகையில் தினசரி நம்ம டெஸ்ட் ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். ஸோ எல்லாருமே பிகினிங்கில் படிச்சுட்டு இருப்பீங்க. எல்லாருமே 1 இயர் இருக்குன்னு சொல்லிட்டு 2 டைப்பாக இருப்பீங்க. ஒருத்தர் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க, ஒருத்தர் இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ எந்த மாதிரிலாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், எப்படி நமக்கு வரக்கூடிய எக்ஸாமை நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம். இப்போ ஒரு பிகினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம், அதே போல எந்த அளவுக்கு நம்ம இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட நம்ம திறன் எந்த அளவுக்கு நம்ம இருக்குது அப்படின்னு நம்மளை நாமே நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ எத்தனை பேர் நம்ம ரெகுலர்ல படிச்சாலும், ஒரு அகாடமியில படிச்சாலும், நீங்க ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணாலும், டெஸ்ட் பிராக்டிஸ் என்னதான் பண்ணாலும், ஒரு குரூப் ஸ்டடி என்னவா இருந்தாலும் சரி, நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒரு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு நாமே தானே. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, என்னதான் மோட்டிவேட் பண்ணாலும் நமக்கு நாமே தான் நம்ம ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டர். அதே மாதிரி நமக்கு நாமே என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளோட திறனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச் பாத்தீங்க அப்படின்னா திறனறிதல். ஸோ இந்த திறனறிதல் வாராந்திர தேர்வு. ஸோ இந்த வாராந்திர தேர்வு பற்றி தான் இந்த அறிவிப்பு. ஸோ இது எப்போ சார் நம்ம நடக்க போகுது அப்படிங்கிற டீட்டெயில நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. ஸோ இது இப்போ நம்மளுடைய டேப் ஆன்லைன் படிப்பகம் யூடியூப்ல ஓப்பன் டு ஆல் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், வெளியில உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டலா டிஎன்பிசியோட டோட்டல் இப்போ இதுக்காண்டி படிச்சுட்டு கூடிய டோட்டல் ஆஸ்பிரண்ட்டுக்காண்டி நம்ம இந்த ஒரு டெஸ்ட் ஷெடியூல் ரிலீஸ் பண்றோம். இந்த டெஸ்ட் ஷெடியூலோட ஃபியூச்சர்ஸ் என்ன சார், எப்படி சார் இந்த டெஸ்ட்டை கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, வாரத்துல பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின், வாரத்துல பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின் நம்ம கொடுக்க போறோம். வாரத்துல ஒரு நாள் 100 கொஸ்டின் கொடுக்க போறோம். கூகுள் ஃபார்ம்ல கொடுக்க போறோம். இது மெயினா பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்லைன், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ், டேப் ஸ்டூடெண்ட்ஸ், வெளியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், யாருனாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆஸ்பிரண்ட்டும் இதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ எப்போ சார் இந்த டெஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம், எப்போ இருந்து நம்ம டெஸ்ட் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஸோ பிப்ரவரி 13 வெள்ளிக்கிழமை, அதாவது ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இந்த டெஸ்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்படி சார் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு நம்ம கூகுள் ஃபார்ம்ல கொடுத்துருவோம். 6 மணிக்கு ஈவினிங்ல கொடுத்துருவோம். அந்த வேலிடிட்டி 48 ஹவர்ஸ், வேலிடிட்டி பாத்தீங்கன்னா 48 ஹவர்ஸ் கொடுத்துருவோம். இது எப்போ சார் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம், ஒவ்வொரு வாரம். ஏன்னா இப்போ நீங்க ரெகுலரா படிச்சுட்டு இருப்பீங்க, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பீங்க, ஒர்க் பண்ற பீப்புள் இருப்பீங்க, எல்லாருக்குமே அது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வாரத்துல வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங் நம்ம அந்த கூகுள் ஃபார்ம் போடுவோம். 100 மார்க் இருக்கக்கூடிய 100 கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய இது. அதுல பாத்தீங்கன்னா 48 ஹவர்ஸ் வேலிடிட்டி கொடுத்துருப்போம். சண்டே ஈவினிங் 6 o'clock பாத்தீங்க அப்படின்னா நம்ம டோட்டலா அந்த லிங்க் க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த கூகுள் ஃபார்ம் மெத்தட், எப்படி நம்ம மெத்தட் கொடுக்க போறோம், இந்த மெத்தட்ல நீங்க எப்படி ஆன்சர் நீங்க செலக்ட் பண்ணணும், கொஸ்டின் எப்படி செலக்ட் பண்ணணும், அதுக்கான மார்க் உங்களுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத வீடியோ 2ல உங்களுக்கு டீடைல்டா ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்த வீடியோவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 24 ஹவர்ஸ்ல அந்த வீடியோ உங்களுக்கு எப்படி அந்த எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணணும், கூகுள் ஃபார்மை எப்படி நீங்க ஓப்பன் பண்ணணும், கூகுள் ஃபார்மை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும், மார்க் எப்படி நீங்க தெரிஞ்சுக்கிருவீங்க, ஆன்சர் சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்க டீடைல்டா அது ஒரு செப்பரேட் வீடியோல நம்ம கொடுத்துருவோம். ஸோ பிப்ரவரி 13 நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் ஈவினிங் 6 o'clock, ஒவ்வொரு வார சண்டேவும் அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இது டோட்டலா நம்ம 100 கொஸ்டின்ஸ் நம்ம அந்த கூகுள் ஃபார்ம்ல கொடுக்க போறோம். சிலபஸ் நம்ம டெஸ்ட் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம், நான் லாஸ்டா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்மளோட ஆன்லைன் படிப்பகத்தோட டெலிகிராம் நம்ம QR கோட் கொடுத்துருப்போம். யூடியூப் ப்ரீவியஸ் டெஸ்ட் லிங்க், அதாவது வாட்ஸ்அப்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்தந்த பிரான்ச்ல நம்ம டேப் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா அந்தந்த குரூப்லயே ஷேர் பண்ணிடுவாங்க. வாட்ஸ்அப் சேனல் நம்ம ஒரு கம்யூனிட்டி வச்சிருக்கோம். ஆன்லைன் படிப்பகத்தோட வாட்ஸ்அப் சேனல் QR கோட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ஆன்லைன் படிப்பகத்தோட யூடியூப் சேனல், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆன்லைன் படிப்பகத்தோட டெலிகிராம், இந்த 3லயும் நீங்க ஜாயின் பண்ணிருங்க. இது போக உங்களுக்கு ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமை அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில அடுத்த வாரத்துக்கான சிலபஸ் என்ன அப்படிங்கிறது இந்த கூகுள் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்ச உடனே செகண்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸை கொடுத்துருவாங்க. அதே போல உங்களுக்கு அடுத்த டெஸ்ட் அப்படிங்கிறத ஒரு ரிமைண்டர் பண்றதுக்கு ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையிலையும் நெக்ஸ்ட் சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த லிங்கை ஷேர் பண்றதுக்கு உங்களுக்கு லிங்க் அந்த யூடியூப்ல செட் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்
வாட்ஸ்அப் குரூப்ல வந்து எப்பவுமே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வீக்லி டெஸ்ட் லிங்க் எல்லாமே நான் சொன்ன மாதிரி தான். வாட்ஸ்அப் வந்து குரூப்ல வீக்லி டெஸ்ட்டுக்கான லிங்க் யூடியூப், டெலிகிராமு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்லையும் நம்ம வந்துடும். ஸோ டிஎன்பிஎஸ்சி இதுதான் மெயின். டிஎன்பிஎஸ்சி பிகினரா படிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிட் வந்து இந்த லிங்க் இருக்கும். ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன் சார், நான் பெஸ்ட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நான் இதை வந்து படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கான ஒரு சவால் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கொஸ்டினை எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. இந்த கொஸ்டினை இந்த சிலபஸில் நீங்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டோட்டலாக உங்களோட சிலபஸை நீங்கள் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருங்க. அந்த சிலபஸில் நீங்கள் வந்து சிலபஸை டோட்டலாக வெளியில் எடுத்து வச்சுட்டு அந்த சிலபஸில் என்னென்ன டாபிக்லாம் நம்ம கவர் பண்ணி 100 கொஸ்டின் போட்டு பார்த்துருக்கோம், இன்னும் பேலன்ஸ் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நாங்களும் சிலபஸில் எப்படி வரிசையாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதனால் மெயின் பாயிண்ட் இதுதான். நீங்க வந்து சேலஞ்சா என்ன தெரியுமா, ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கீங்க, நான் வெல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு சேலஞ்சே என்ன அப்படின்னா இதுல சென்டம் வாங்குறது. 100க்கு 100 மார்க் நம்ம வாங்குறோமா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. டிஎன்பிஎஸ்சியில் ஒரு 1.5 மார்க் இருக்கும், 100 கொஸ்டின். நம்ம வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1.5 கொடுத்துருப்பாங்க, நம்ம ஒரு 1 மார்க். நீங்க வந்து 100 கொஸ்டினை சென்டம் வாங்குறீங்களா அப்படின்னு ஆல்ரெடி நீங்க அப்ரோச் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், ஆல்ரெடி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வெல் ப்ரிப்பேர்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு சேலஞ்சே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளீட்டா இதுல சென்டம் வாங்குறமான்னு பாருங்க. பிகினிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வந்து ஒரு ப்ராக்டிஸா நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஸோ கொஸ்டின்ஸை பொறுத்தளவுக்கு சிலபஸ் வைஸ் நம்ம கொண்டு போறோம். அதே மாதிரி பிகினிங் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது, ஃபர்ஸ்டே அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப எலிமினேட் பண்ற மெத்தட் தெரியாம, நிறைய கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ண தெரியாம ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாதுங்கிறதுனால பேசிக்கா அப்படியே சிலபஸ் வைஸ் நம்ம கொண்டு போறோம். அந்த சிலபஸ் வைஸ் நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அந்த கொஸ்டின்ஸை எப்படி பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிகினிங்ல கொஞ்சம் ஈஸியான மெத்தட் இருக்க மாதிரி, போக போக இருக்க மாதிரி இருக்கும். இந்த 10 மந்த்ஸ், அதாவது உங்களுக்கு டிசம்பர் மந்த் வரை இதை நாங்கள் தொடர்ச்சியா உங்களுக்கு வந்து இதை வழி நடத்த போறோம். ஸோ ஆரம்பிக்கிற தேதி பிப்ரவரி 13. ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை வரை இந்த லிங்க் ஓப்பன்ல இருக்கும். அப் டு உங்களுக்கு எக்ஸாம் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் நீங்க அட்டன் பண்ணும்போது, அதே மாதிரி குரூப் 4ஓட எக்ஸாம் நீங்க அட்டன் பண்ற வரை இதை கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்போம். எல்லா இதுலயும் நம்ம இதுக்கு முன்னாடி வர எல்லா ஆஸ்பிரண்ட்டுக்கும் கடைசி நேரத்துல இந்த மாதிரி ஒரு டெஸ்ட், கடைசி நேரத்துல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்றது, இந்த மாதிரி பார்க்கும்போது நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பரேஷன்ல இருக்கும்போது அது படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஸோ ஆரம்பத்துல இருந்து இந்த டைமை, ஸோ குறிப்பா ரீல்ஸ் பார்க்குற நேரம் மாதிரி பார்த்துட்டு இந்த டெஸ்ட்டை கரெக்டா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பஸ்ல போகும்போது, வீட்டில் இருக்கும்போது, படிக்கும்போது இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான சிலபஸ் என்ன சார், டெஸ்ட் நீங்க சொல்லிட்டீங்க பிப்ரவரி 13 இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டீங்க. வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட், ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதே மாதிரி சண்டே நம்ம அந்த டைமிங்ல நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியாச்சு. இதுல வந்து எப்போ இருந்து சார் டெஸ்ட்டுங்கிறது நீங்க ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான சிலபஸ், இந்த சிலபஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட குரூப் 2 and 2Aக்கான சிலபஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அந்த சிலபஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நாங்க கொடுக்கக்கூடிய அந்த சிலபஸை கரெக்டாக நோட் பண்ணிட்டு ஒவ்வொரு சிலபஸ்க்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ தமிழை பொறுத்தளவுக்கு பிரித்தெழுதுகள்ல இருந்து உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின். ஸோ டோட்டலா வந்து இந்த டாபிக்ல இருந்து மட்டும் உங்களுக்கு 20 கொஸ்டின் வந்து நம்ம கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபரேஷன்ல வந்து 20 கொஸ்டின் டோட்டலா, இதுல ஒரு 20 கொஸ்டின் வந்து நம்ம கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாலிட்டி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின் டோட்டலா, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமில இருந்து உங்களுக்கு ஒரு 20 கொஸ்டின் வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 6 ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டில இருந்து ஒரு 20 கொஸ்டின். டோட்டலா நீங்க எப்ப எவ்வளவு எழுத போறீங்க, 100 மார்க்குக்கு நீங்க வந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த 100 கொஸ்டின் இதுதான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ். டெஸ்ட் 1க்கான சிலபஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான். ஸோ ஒவ்வொரு கூகுள் ஃபார்ம்லையும் டெஸ்ட் 1 நீங்க ஃபர்ஸ்ட் எழுதிடுவீங்க, நான் சொல்லிடுவேன், நீங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கோங்க. ஸோ நீங்க வெள்ளிக்கிழமை, அதாவது 13ஆம் தேதி பிப்ரவரி 13 இருந்து இதை எழுத ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அந்த கூகுள் ஃபார்ம்லயே செகண்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் கடைசி அட்டாச் பண்ணிடுவாங்க. இதை ரிமைண்டர் பண்றதுக்கு உங்களுக்கு டெஸ்ட் முடிச்சோடனே ஞாயிற்றுக்கிழமையே மார்னிங் ஆர் ஈவினிங்ல ஒரு வீடியோ கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க எப்பவுமே அந்த சேனல்ல ஆக்டிவா இருந்துக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் அண்ட் நம்ம டேஃப் ஆன்லைன் படிப்பகத்தோட சேனல்ல ஆக்டிவா இருந்துக்கோங்க. நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆஸ்பிரண்ட்டும் இதை நீங்க முன்னாடி இருந்தே நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதான் எங்களோட நோக்கம். அதனால நீங்க வரக்கூடிய குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்ல, ஸோ குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கு மட்டும் இதை நம்ம முன்னக்கூட்டியே ஏன் பண்றோம் அப்படின்னா, ஸோ ரொம்ப டைம் இருக்குது படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு லேகிங் இருக்கக்கூடாது, முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஆன்லைன் படிப்பகத்துல இருந்து உங்களுக்கு இந்த 2 கோர்ஸையும் வந்து நம்ம பண்றோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 1, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய
இந்த ஷார்ட்ஸ் வீடியோ நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து போடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வீக்லி ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்கணும் சிலபஸ் வைஸ் அப்படிங்கிறதுக்காண்டி இதை கொடுக்குறோம். ஸோ வரக்கூடிய எக்ஸாமில் நீங்களும் கிளியர் ஆகி ஒரு அரசு அதிகாரி ஆக வேண்டும் என்று டேப் ஆன்லைன் படிப்பகம் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.